அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானின் அணுசக்தி திட்டத்தால் தங்களுக்கு ஆபத்து இருப்பது போல் நடிக்கிறார்கள். ஈரானின் இஸ்லாமிய கொள்கைகளை மாற்ற, அங்கு ஆட்சி மாற்றத்தை கொண்டுவர அவர்கள் அந்த நாட்டின் உயர்மட்ட தலைவரை நீக்கினார்கள். ஆனா 1953ல பிரதமர் மொசாடே தலைமையில ஈரானுல ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக அரசாங்கம் இருந்துச்சு. மொசாட்டேக்கு ஒரு ஆபத்தான எண்ணம் இருந்துச்சு. ஈரான் மண்ணில் இருக்கிற எண்ணெய் அந்த நாட்டு மக்களுக்கே சொந்தம்னு அவர் நினைச்சார். அதனால அவர் அந்த எண்ணெயை தேசியமயமாக்க முயன்றப்போ பிரிட்டிஷ் அரசு அமெரிக்காவோட சேர்ந்து CIA உதவியோட ஆபரேஷன் அஜாக்ஸ் அப்படிங்கிற சதியை செஞ்சாங்க. மொசாடே ஆட்சியை கவிழ்த்துட்டு தங்களுக்கு சாதகமான ஷா அப்படிங்கிறவரை அதிகாரத்துல உட்கார வச்சாங்க. அடுத்த 25 வருஷமா வெளிநாட்டு நிறுவனங்கள் ஈரானோட எண்ணெய் வளத்தை சுரண்ட ஷா அனுமதிச்சார். மேற்கத்திய நாடுகளுக்கு அடிபணியிற ஒரு போலீஸ் அரசாங்கமா ஈரானை மாத்திட்டார். அப்புறம் 1979ல ஈரான் மக்கள் புரட்சி செஞ்சாங்க. அவங்க ஷா ஆட்சியை தூக்கி எறிஞ்சிட்டு அயதுல்லா கொமேனியை தலைவரா கொண்டு ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்தை அமைச்சாங்க. இதனாலதான் இன்னைக்கு அமெரிக்காவை அச்சுறுத்துற இந்த ஈரான் பிரச்சனை அமெரிக்காவாலேயே உருவாக்கப்பட்டது. அதுவும் 70 வருஷங்களுக்கு முன்னாடியே.